Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு தோசை. கொள்ளு தோசைக்கு வந்து கொள்ளும் கருப்பு உளுந்தும் போட்டு நம்ம தோசை எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்குவோம். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்குள்ள போலாம். வாங்க. இப்போ நம்ம கொள்ளு தோசை பண்ணுறதுக்கு கொள்ளு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். அதே அளவு அரிசி எடுத்துக்கங்க, இட்லி அரிசி. அதில் அரை டம்ளர் வந்துட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், சேர்த்துக்குவோம். இப்போ மூணையும் நல்லா ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு 4-5 வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 ஹவர் நல்லா வந்து ஊறட்டும். பாருங்கள், நல்லா எல்லாமே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் இப்போ நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம தோசைக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம இந்த அரிசி, கொள்ளு, கருப்பு உளுந்து, வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா 2-3 டைமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பும் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு நம்ம எல்லா மாவையும் எல்லா அரிசியையும் அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம தோசை ஊற்றுவோம். பாருங்க, சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு கருப்பு உளுந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொள்ளு கருப்பு உளுந்து தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.